சரி, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சுட்டாரு நேத்தே. அவருக்கும் வருது இல்ல 2026 சவாலுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து நோக்கி கேட்கிறாரு. அரசின் திட்டங்களை குறித்து நேரடியாக விவாதிக்க தயாரா, தனிப்பட்ட முறையில் நான் ரெடிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தோட அவர் வந்து பேசலாம், சட்டமன்றத்துல தனிப்பட்ட முறையில கூட வந்து நேரடியா நிறைய கேள்வி விவாதிக்கலாம். அதுக்குன்னு அவைக்கு ஒரு மாண்பு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நீங்க 1 to 1 வாங்க ஒரு ஸ்டேஜ் போடுவோங்கிற மாதிரி கூப்பிட்டு வெளியில பேசணும். அந்த மாண்போட தான் நம்ம பேசணும். ஏன்னா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்ல வெளியில பேசினோட மாண்பு இல்லாம பேசலாமா? அவங்க அரசியல் விஷயங்கள்லாம் பேச முடியாதுல, கட்சியில உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசுவாங்கல்ல. அதான் என்னன்னா, டெல்லியில போய் அடகு வச்சுட்டாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வந்து இந்தி திணிப்பு காலத்துல காங்கிரஸ் இந்திய வந்து திணிச்சாங்க. இப்ப அவங்க கூட வந்து டைப் போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நாடகம் வந்து ஆடுறாங்க. அதே மாதிரி இந்த PM ஸ்ரீ கல்வி திட்டத்திலையுமே முதல்ல கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க மக்கள் கிட்ட. அது விளக்கெல்லாம் கொடுத்தாச்சு, படிச்சும் பார்த்தாச்சு. அவர் படிக்கல போல எடப்பாடி. கம்பராமாயணம் எழுதி சைக்கிள் கம்பராயணம் மட்டும் தான் படிப்பாரான்னு தெரியல, அறிக்கையும் கொஞ்சம் படிக்கணும். அதே மாதிரி நீட்டுங்கிற சொல்லே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவை அறிமுகப்படுத்தினது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான். இதெல்லாம் மக்கள் இருந்தவங்க வந்து மறைக்கிறாங்க. தமிழ்நாடு மாடல் ஆட்சியில தான் அவரோட ஆட்சி, தமிழ்நாடு மாடல் ஆட்சிங்கிறாங்க, ஜெயலலிதா ஆட்சி அவரோட ஆட்சியும். அந்த காலகட்டத்துல நாங்க பண்ண சாதனையினாலதான் இப்ப தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் நம்பர் ஒன்னா வருது. ஆனா அது வந்து அவங்க பேர் எடுத்துட்டு போறாங்க. இது வந்து விளம்பர மாடல் ஆட்சிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில விவாதத்துக்கு நான் ரெடிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு.